MLM. இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படித்தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் MD என்னை பார்த்து கேட்டார், இதை ஏன் நீ மாற்றக்கூடாது, உன்னால் முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். பணம் இப்போ வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆயிரக்கணக்கான வருஷமாக பெரியவங்க நூற்றுக்கணக்கான பழமொழியில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு அரசியல்வாதி மக்களோட சிந்தனையை ஜெயிச்சு தனக்கு தேவையானதை சாதிக்கிறான், பணக்காரன் ஆகிறான். ஒரு முதலாளி தன் உழைப்பை பயன்படுத்தாமல் மற்றவங்க உழைப்பை பயன்படுத்தி அவனும் பெரிய பணக்காரன் ஆகிறான். ஒரு பெரு வியாபாரி இந்த 2 பேரையுமே உபயோகித்து தன்னோட தொழிலை நஷ்டமடையாமல் எப்போவுமே பணக்காரனாக இருக்கான். இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தேவையானதை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கீமில் ஈஸியாக ஆள் சேர்த்துடலாம். MLM பொறுத்த வரைக்கும் பணம் உங்கள் காலடியில் கொட்டி கிடக்கு. அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் எதுக்கும் கியூ தான். கியூவை ஜெயிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். இப்ப சொல்லுங்க, கியூல நிக்க போறீங்களா இல்ல கியூ உங்க முன்னாடி நிப்பாட்ட போறீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால முடியுமா முடியாதா? That's the spirit my boys, that's the spirit. இப்போ இந்த ஸ்கீமை பிளாட்டினம் குமாரும் டைமண்ட் போஸ்கோ பாயும் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. guys take over please. மிடாஸ் டச் MLM. மிடாஸ் டச்னா என்ன? மிடாஸ்ங்கிற பேர்சிய மன்னன் எதை தொட்டாலும் தங்கமா மாறுமா? அதே மாதிரி நம்ம கம்பெனியும் எந்த பிசினஸை தொட்டாலும் தங்கமா மாறும். நம்மளுடைய பெருமைக்குரிய அறிமுகம் மேஜிக் பேர்ல்ஸ். இது பார்க்க உங்களுக்கு சாதாரணமா இருக்கும், ஆனா முழுக்க முழுக்க மருத்துவ குணம் வாய்ந்த தண்ணீர். இது அமெரிக்காவில் ஒரு ஏரியிலிருந்து எடுத்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த ஏரி 10,000 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. இத நெட்ல பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதுல மொத்தம் 1000 துளிகள் இருக்கு. ஒரு துளி 1 ரூபாய், 1000 துளி 1000 ரூபாய். முதல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட கைகளை இப்படி முன்னாடி நீட்ட முடியாது, பயங்கரமா நடுங்கும். இந்த தண்ணிய டெய்லி ஒரு துளி தண்ணியில கலந்து குடிச்சேன். இப்ப என்னுடைய கரங்கள் இரும்பு மாதிரி ஆயிருச்சு. இன்னொரு விஷயம், இந்த தண்ணீர் கேன்சரை குணப்படுத்தும் நிரூபிச்சிருக்காங்க. வாங்க வாங்க, ஃப்ரீயா சாப்பிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிஷ் வைங்க, நல்லா சாப்பிடுங்க சார். டீ மாப்ள, வெறும் சோத்தி இப்படி திங்காது மாப்ள. அந்த பக்கம் ஸ்வீட்டு சேலட்ல இருக்கு, ஒரு இப்படி பிடிச்சிடலாம். ஆமாடா மாப்ள, சோத்தே எப்படி போடுறாங்கன்னா பெரிய கம்பெனியா இருப்பாங்க போடுறா. சேர்ந்துருவோம்டா, கண்டிப்பா சேர்ந்துருவோம். சொல்லுங்க குமார் பாய். குருபாய், உங்களை ஒரு பொண்ணை பார்க்கணுமா? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அனுப்புங்க. பார்க்க எப்படி இருக்கு? ஓகே, போந்தா கோழி மாதிரி. अरे भाई साहब, काम कब तक पहुंचाएगा? लोगों को डिस्ट्रीब्यूट करना है, पैसा की जरूरत पड़ रही है, जल्दी करवा दो. गुड मॉर्निंग सर. थैंक यू सर. कब तक पहुंचाएगा? जल्दी पहुंच, ठीक है? சொல்லுங்கம்மா, இந்த ஸ்கீமில் ஏதாவது சந்தேகமா? இல்லை சார், என் பேர் பானு சார், வடமங்கலத்திலிருந்து வரேன் சார். மீட்டிங் அட்டென்ட் பண்ணால் வேலை கிடைக்கும்னு ஒரு அண்ணா சொல்லிச்சு சார், அதான் சார் வந்தேன். இந்த ஸ்கீமில் சேர்றது கூட என்கிட்ட பணம் இல்லை சார். இந்த ஆஃபீஸில் ஏதாவது வேலை கிடைக்குமா சார்? சாரிம்மா, இது MLM ஆஃபீஸ், இங்கெல்லாம் வேலை கிடைக்காது. ப்ளீஸ் சார், எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். நானும் வயசான எங்கள் அப்பா மட்டும்தான் சார். வசதி இல்லாதால பிகாம் செகண்ட் இயரோட டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் சார். ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரி, 2 நாள் கழிச்சு வாங்க. சரிங்க சார். 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க சொல்கிறேன். வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க சார். குமார் பாய். சொல்லுங்க பாய். பானு நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னும் வேலைக்கே சேராம அதுக்குள்ள அட்வான்ஸ். நீங்கள் ரொம்ப நல்லவங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வரேன் சார். என்ன ரூபாய், பொண்ணுக்கு அட்வான்ஸ்லாம் சொல்லிட்டீங்களா? காரணம் இல்லாமல் ஏதாவது செய்வேனா போஸ்கோ பாய்? விஷயம் இருக்கு. இல்லையே, பொண்ணை பற்றி பேசும்போது முகம் மாறுதே குருபாய். கலெக்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு?
பெருசாக இல்லை. எதுக்கு அட்வான்ஸ்னு கேட்டிங்கல்ல, எல்லாம் கலெக்ஷன் அதிகப்படுத்த தான். கலெக்ஷனை அதிகம் பண்ண அந்த பொண்ணு என்ன பண்ண குருபாய்? என் பேர் பானு, எங்கள் ஊர் வடமங்கலம். முதல்ல நான் ரொம்ப கூச்ச சுபாவமாக இருந்தேன். ஆனால் எம்டி ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்போ 51 பேரை சேர்த்துருக்கேன். இப்போ நான் சில்வர் ஆயிட்டேன். அடுத்து கோல்டு, பிளாட்டினம், க்ரௌன் ஆகணும். அதான் என் எய்ம். நன்றி. ப்ளீஸ் கிவ் ஹர் அ பிக் ஹேண்ட். எப்படி மேடம் 3 நாள் 50 பேர்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் தான் உங்க MD சொன்ன டைமண்ட் மாதிரி போஸ்கோ. செஞ்சாலே போதும். அடுத்ததா நம்ம கம்பெனி பேஸ்ட், ஆயில், சோப் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த பேஸ்டோட விலை 200 ரூபாய். இது மற்ற பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். அதோட ஒரு மாத்திரையை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த மாத்திரையோட விலை ஜஸ்ட் 2000 ஒன்லி. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுற வல்லமை கொண்ட மாத்திரை. ஆமா, இது ஒன்று போதும். காசு உன் காலிக்குள்ள கொட்டி கிடக்கும். என்ன காசா? இப்போ இல்லையா, வருங்காலத்துல அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உன் கையில் தான் இருக்கு. மேஜிக் பேர்ல். மாசம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறேன். சொந்தக்காரனாச்சே, அதான் உன்னை சேர்த்துலான்னு பார்க்குறேன். ஒழுங்கா சேர்ந்துக்கோ. இந்த மருந்து கேன்சரை குணப்படுத்துமாம். எய்ட்ஸுக்கே இதை பயன்படுத்தலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் மீட்டிங் அட்டன் பண்ணி பாருங்க, அப்படியே மாறிடுவீங்க.